அத்தை, ம், என்ன யோசனையில இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல பிரியா. அத்தை, ரவி நம்ம 2 பேரையும் ஐஸ்கிரீம் சாப்பிட கூட்டிட்டு போறாராம். நீங்களும் வாங்களே. வேணா பிரியா, எனக்கு மூடு சரியில்லை. நீங்க போயிட்டு வாங்க. அத்தை, ரவி தான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. வாங்க அத்தை, ப்ளீஸ். இல்ல பிரியா, நீங்க 2 பேரும் சந்தோஷமா போயிட்டு வாங்க. உங்க 2 பேருக்கும் நடுவுல நான் எதுக்கு சொல்லு? அத்தை, நீங்க வரலனா நானும் போக மாட்டேன். ப்ளீஸ் அத்தை, எனக்காக வாங்களே. ம், சரி போலாம். ம், நான் ரெடி ஆயிட்டு வரேன். ம். ம். சார் ஆர்டர் ப்ளீஸ். பிரியா, உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். அத்தை, உங்களுக்கு? ஆ, எனக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம் போதும். அப்போ எனக்கு பிளாக் கரண்ட். ஓகே, 1 வெனிலா, ஓகே ஒரு ஸ்ட்ராபெரி ஓகே அண்ட் 1 பிளாக் கரண்ட். ஓகே சார். ஓகே. அத்தை, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஃபேமிலியோட நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட வந்திருக்கோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை. ரவி, நாம ஏற்கனவே இங்க சாப்பிட வந்திருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு பிரியா, நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா நீங்க தான் ஃபோன் வந்துருச்சுன்னு பாதியிலேயே எழுந்து போயிட்டீங்க. இந்த பொண்ணுங்களே இப்படிதான், கீழே விழுந்தது எழுந்து போனது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருப்பாங்க. அப்படி இல்ல ரவி, அன்னைக்கு நீங்க போனதுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டோட இதுக்கு பக்கத்துல 2nd ஃப்ளோர்ல ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்க போய் சாப்பிட்டோம். ஆனா நீங்க இல்லன்னு நான் சரியாவே சாப்பிடல தெரியுமா? அப்படியா? அப்ப இன்னைக்கு போய் சாப்பிடலாம். போலாமா? எப்ப போலாம்? போலாமா? ஆமா, இப்பதான் ஹோட்டலுக்கு போறதுக்கு ராகு காலம் எமகொண்டெல்லாம் பாப்பீங்களா? இன்னைக்கு வேண்டாம் பிரியா, வீட்ல சாப்பாடு ரெடியா இருக்கும். நம்ம சாப்பிட்டு போனா சித்ரா ஏதாவது நினைச்சுப்பா. அம்மா, டெய்லி வீட்ல தானம்மா சாப்பிடுறோம். இன்னைக்கு ஒரு நாள் அங்க ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடலாம். ஆமா அத்தை, ரவி ரொம்ப ஆசைப்பட்டு கேக்குறாரு. அவருக்காக நீங்க வந்துதான் ஆகணும், வரமாட்டேன்னு சொல்லாதீங்க. அப்படியா? சரி, ஒரு வேலை செய். வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நாம இப்ப சாப்பிட வரலன்னு சொல்லிடு. இல்லனா அவங்க எல்லாம் நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. சொல்லிடு. சரிங்க அத்தை, இப்பவே ஃபோன் பண்ணிடுறேன். மங்கா, சொல்லுங்கம்மா. சித்ரா அத்தை எங்க இருக்காங்க? ரூம்ல இருக்காங்கம்மா. அவங்க கிட்ட ஏதாவது சொல்லணுமாமா? சரி, நாங்க இன்னைக்கு ஹோட்டல்லயே சாப்பிட்டு வந்துறோம்னு சொல்லிடுங்க. சரிங்கம்மா, சொல்லிடுறேன். அத்தை, மங்கா தான் ஃபோன் எடுத்தா. நம்ம எல்லாரும் ஹோட்டல்லயே சாப்பிட்டு வரோம்னு சொல்லிட்டேன். வாங்க போய் சாப்பிடலாம். நாம தான் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணிட்டோமே. அதெல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு போயிடலாமா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வெயிட்டா, சார் ஆர்டர் பண்ண ஐஸ்கிரீமை பேக் பண்ணி வச்சிருக்கேன், நாங்க வரும்போது வாங்கிக்கிறோம். ஓகே சார். வாங்க கிளம்பலாம். மங்கா, அம்மா, டிஃபன் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுமா. சரி, எல்லாரையும் சாப்பிட வர சொல்லு. அம்மா, சுமித்ரா அம்மா, ரவி ஐயா, பிரியா அம்மா எல்லாரும் வெளியே சாப்பிட போயிருக்காங்கம்மா. சுமித்ரா என்கிட்ட சொல்லாம வெளியில போயிருக்காளா? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நம்ம எல்லாரும் சேர்ந்து போயிருக்கலாமே. சீதா, ராம் அப்பா கிட்ட போய் டிஃபன் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லு. கூடவே நீயும் சாப்பிட்டுக்க. அத்தை, நீங்க? எனக்கு பசிக்கல.
என்ன சீதா? ஒன்றும் இல்லை மாமா, நீங்க சாப்பிடுவாங்க. ஆமாங்க. அக்கா, வெளியில சாப்பிட்டு வந்துட்டீங்களா? ஆமா சீதா, சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. அக்கா, நீங்க வெளியில போற விஷயத்த அத்தை கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. சீதா, நாங்க ஒன்னும் பிளான் பண்ணி போகல. போன இடத்துல சாப்பிட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இங்க பாரு, உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா புடி. சாப்பிட்டு வர விஷயத்த ஃபோன் பண்ணி என்கிட்டயாவது இல்ல அத்தை கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல. சீதா, இது என்ன பெரிய விஷயமா? வெளியில போனா 4 இடத்துக்கு போயிட்டு வரதா செய்வாங்க. நான் தான் மங்க கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன்ல. இந்த சின்ன விஷயத்தை இப்போதைக்கு பெரிய விஷயமா மாத்துற. இந்த விஷயத்தை இதோட விட்டுட்டு முதல்ல நான் கொடுத்த ஐஸ்கிரீமை சாப்பிடு. அப்படியே என் மேல உனக்கு கோவம் இருந்தா நீங்களும் குடும்பத்தோட ஹோட்டலுக்கு போயிட்டு வாங்க. என்ன சித்ரா பேசுற? ஜுரத்தோட ஆட்டோல போனா வருத்தமா தான் இருக்கும். சுமித்ரா, நீதான் நல்லா பாயாசம் பண்ணவல்ல, நீயே பண்ண. நானா? ஏன் சுமித்ரா? ஒண்ணு இல்ல, பண்றேன். சித்ரா, அவதான் ரொம்ப டயர்டா வந்திருக்கா. சும்மா அவளை போட்டு திட்டிட்டே இருக்க. பிரியா, நீ போய் ரெஸ்ட் எடுமா. இத்தனை வருஷமா ராமும் ரவியும் ஒரே பேப்பர் தானே படிச்சாங்க? படிச்சாங்க. ஆனா ராம் படிச்சதுக்கு அப்புறம் தானே ரவி படிச்சான். இனிமே ராம்காக ரவி காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அம்மா, நீங்க சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிட்டீங்களாமே, ஏம்மா? ஒன்னே இல்ல, பசிக்கல ராம். ஏம்மா, உடம்பு ஏதாவது சரியில்லையா? எனக்கு ஒண்ணு இல்ல. ஆமா, நீ சாப்பிட்டியா? இல்லம்மா, நீங்க சாப்பிடாம நான் என்னைக்குமா சாப்பிட்டிருக்கேன்? சரி வா சாப்பிடலாம். வாப்பா. ரவி, என்ன பிரியா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் சந்தோஷமா இருந்தேன். உங்களுக்கும் அப்படித்தானே இருந்துச்சு? ஆமா பிரியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. ஆனா என்ன, நாம மட்டும் தனியா போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. எனக்கும் தான். ஆனா நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணும்போது அவங்க யாரும் எடுக்கல. எனக்கு என்னமோ அவங்களுக்கு நம்ம கூட வரதுக்கு இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்காது பிரியா. சித்தி ஜென்ரலா வீட்லயே சாப்பிட்டு பழகிட்டாங்க. வெளியே ஹோட்டல்ல எல்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனாலதான். ஏன் அத்தையும் அப்படித்தான். ஆனா
என் அத்தை நான் சந்தோஷமா இருக்கணும்னு வெளியில வந்து சாப்பிட்டாங்க. அவங்க யாரோட மனசையும் புண்படுத்த மாட்டாங்க. அத்தை கிட்ட இருக்கிற குணம் உங்ககிட்ட அப்படியே இருக்கு. நீங்களும் யாரோட மனசையும் புண்படுத்துறது இல்ல. பிரியா, சொல்லவே மறந்துட்டேன். எனக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கு. புது ப்ராஜெக்டா? இன்னைக்கு சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷம் கிடைச்சிருக்கு. ஆமா பிரியா, இந்த ப்ராஜெக்ட் மட்டும் ஓகே ஆச்சுன்னா நம்ம கம்பெனிக்கு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும். கண்டிப்பா ரவி, இந்த புது ப்ராஜெக்ட் உங்களுக்கு கண்டிப்பா ஓகே ஆகும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. பாருங்க, இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசுவாங்க. சரி, நான் போய் உங்களுக்கு பால் எடுத்துட்டு வரேன். சரி. சீதா, என்ன டிஃபன் பண்ணிருக்க? உப்மா. உப்மாவா? சீதா, ரவிக்கு உப்மா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? தெரிஞ்சோ ஏன் பண்ண? அது என்ன பிரச்சனை? பாருங்க அத்தை, ரவிக்கு உப்மா பிடிக்காதுன்னு தெரிஞ்சோ வேணும்னே உப்மா பண்ணிருக்கா. அவ எல்லாம் கரெக்டா தான் பண்ணிருக்கா. நீ கொஞ்சம் அமைதியா இரு. என்ன சித்ரா பேசுற? ரவிக்கு உப்மா பிடிக்காதுன்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் உப்மா செய்ய சொன்னது நான் தான். அப்போ என் பிள்ளை பட்னி ஆபீஸ் போகணும்னு நினைக்கிறியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்னைக்கும் நீங்க ஹோட்டலுக்கு தான் போய் சாப்பிடுவீங்களோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன் நாங்க வீட்டுல சாப்பிட மாட்டோம்னு நீ எப்படி நினைச்ச? ஏன்னா நேத்து வெளியில போய் சாப்பிட்டு வந்தீங்க. இன்னைக்கும் வெளியில தான் போய் சாப்பிடுவீங்களோன்னு நினைச்சேன். ஏன் நினைக்க கூடாதா? சீதா, ராம் ரூம்ல தான் இருக்கான். டிஃபன் ரெடி ஆயிடுச்சுன்னு போய் சொல்லு. பிரியா, ரவிக்கு பிடிச்ச டிஃபன் போய் ரெடி பண்ணு போ. அக்கா இருங்க. அத்தை, நானே செய்றேன் அத்தை. வேண்டாம்மா, உன் புருஷனுக்கு என்ன வேணுமோ நீ அதை சமைச்சு வச்சா போதும். ரவிக்காக சமைக்கிறதுக்கு பிரியா இருக்கா. நீ போமா. பெருசா சமாதானம் பேச வந்துட்டான். கிருஷ்ணா, ஏன் என் குடும்பத்துக்கு சோதனை மேல சோதனை கொடுக்கற? அக்கா தங்கச்சி மாதிரி இருந்த என் அத்தைங்களை எதுக்கு பிரிக்கிற? தயவு செஞ்சு இந்த குடும்பத்தோட நிம்மதியை கெடுத்துறாத. நான் சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உன்கிட்ட தானே வந்து சொல்லுவேன். எனக்கு வந்திருக்கிற எல்லா கஷ்டத்தையும் நீ தீர்த்து வச்சிருக்க. ஆனா இப்போ இந்த குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைய பார்த்தா எங்க குடும்பம் ரெண்டா போயிடுமோன்னு பயமா இருக்கு. பழைய மாதிரி எங்க அத்தைங்க ஒன்னா சேரணும். அதுக்கு நீதான் பாரல் புரியணும்.
சீதா, இந்த வீட்டுக்கு இப்ப வந்தவ நீ. உனக்கே இவ்வளவு ஆசையும் அக்கறையும் இருக்குன்னா இந்த வீட்டை முதல்ல இருந்தே ஆண்டவனா எனக்கு எவ்வளவு அக்கறை இருக்கும். இந்த வீட்ல நடக்கிற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த குடும்பம் பிரிஞ்சு போகாம அதோட கௌரவத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னோடது. அதை நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத. சீதா, என்னங்க? லைட்டா தலைவலிக்குது, டீ கொண்டு வரியா? நீங்க ரூமுக்கு போங்க, நான் கொண்டு வரேன். சரி. வணக்கம்மா. என்னண்ணே, ரொம்ப நாளா ஆளையே காணோம், இப்பதான் வீடு தெரிஞ்சுதா? இல்லம்மா, கொஞ்ச நாள் வெளியூர் போயிருந்தேன், அதான் வர முடியாம போயிடுச்சு. நல்ல பிளம்ஸ் பழம் வந்திருக்குமா. பிளம்ஸ் பழம்னா எல்லாருக்கும் நல்லா பிடிக்குமே, அதனால தான் அம்மா கொண்டு வந்திருக்கேன். வாங்கண்ணே வாங்கண்ணே. சரி வாங்க. அத்தை, அத்தை. என்ன பிரியா? சங்கர் அண்ணா பிளம்ஸ் பழம் எடுத்துட்டு வந்திருக்காரு. இத வரேன். வாங்க. வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. உங்க முத பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்களே, நல்லா இருக்காங்களா? சந்தோஷமா இருக்காங்கம்மா. ரொம்ப சந்தோஷம். சுமித்ரா, பாக்குறதுக்கே பிளம்ஸ் பழம் ரொம்ப அழகா இருக்குல்ல? அது எனக்கு தெரியாது சித்ரா. பிரியா, பழம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாரு. புளிப்பா இருக்கு, ஆனா வாங்கலாம். புளிக்குதான், நல்லா இருக்கா? அது வந்து சீதா, நீ டேஸ்ட் பண்ணி பாரு. நல்லா இருக்கத்த. பழம் என்னப்பா விலை? அம்மா, உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு தான் கொண்டு வந்திருக்கேன். விலை உங்களுக்கு தெரியாதா? என் மகனுக்கும் மருமகளுக்கும் 2 கிலோ எடுத்து வைங்க. சங்கர் அண்ணே, அம்மா, அந்த பழத்தை அப்படியே வைங்க. எல்லா பழத்தையும் நாங்களே வாங்கிக்கிறோம். ரொம்ப நல்லதும்மா. சீதா, அத்தை, பழங்களை உள்ள எடுத்துட்டு போய் வைமா. ஒரு நிமிஷம் இரு. பிரியா, இந்த பழம் ரவிக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல பழமா பார்த்து எடுத்து வை. சீதா, அத்தை, நேத்து கொடுத்த பணத்துல பேலன்ஸ் இருக்குல்ல, அத சங்கர் அண்ணன் கிட்ட கொடுத்துரு. சரிங்க, நீங்க வாங்கிக்கங்க. சரிங்கம்மா. அண்ணா 5000 ரூபாய் இருக்கு, போதும்ல? போதும்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. நான் வரேம்மா. சரிண்ணா.
என்னங்க ஆபீஸ் போறேன்னு சொன்னீங்க, போலியா? ஃபைல மறந்து வச்சிட்டேன், அதான் வந்தேன். ஓ சரி. ஹே ஹே, பிளம்ஸ் எது? ரொம்ப நாளைக்கு அப்புறம் சங்கர் அண்ணன் வந்தாரு, அவர் கொடுத்துட்டு போனாரு. என்னங்க இதை வச்சிடுங்க, உங்களுக்கு நான் வேற தரேன். ஏன் இது சாப்பிட்டா என்ன? இல்ல இத ரவிக்கு வச்சிருக்காங்க, இருங்க உங்களுக்கு நான் வேற கொண்டு வரேன். அப்படியா? ஓகே சரி, கொண்டு வா. ம்